குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹ குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டிவி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். உத்தராயண புண்ணிய காலம் விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 13ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 27/5/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 5:52 திதி இன்று காலை 9:09 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. நட்சத்திரம் காலை 6:02 வரை கிருத்திகை, பின்பு ரோகிணி. நாம யோகம் அதிகாலை 3:22 வரை அதிகண்டம், பின்பு சுகர்மம். கரணம் இரவு 8:06 வரை கின்ஸ்துக்கணம், பின்பு பவகரணம். அமிர்தாதி யோகம், சித்த யோகம், அமிர்த யோகம் இன்னைக்கு இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 7:30 8:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மாலை 4:30 வரை. யமகண்டம் காலை 9 முதல் 10:30 வரை. குளிகை நண்பகல் 12 முதல் நண்பகல் 1:30 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, இரவு 7:30 8:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால். சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 6:02 வரை சித்திரை, பின்பு சுவாதி நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை. முருகர் வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு இரண்டும் செய்யலாம். அதே போல இன்னைக்கு கொண்டு செல்லுகின்ற பொருள் இந்த ஜாதி பத்திரி அப்படின்னு இருக்கும். ஜடாமாசின்னு கடையில விற்கும். ஜடாமாசி ஜடா மந்திரி, மஞ்சரி அப்படின்னு கூட சொல்ல, ஒரு ஜட மாதிரி இருக்கும். அதை வாங்கி வச்சுக்கோங்க. அது அற்புதமான ஒரு வசியத்துக்கு உரியது. அது ரெண்டும் சேர்த்து வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். சென்ற இடமெல்லாம் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு சில விஷயங்களை பார்க்கலாம். என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் குலதெய்வம் தெரியாதவங்க இந்த வழிபாட்டை செய்யும் போது அந்த குலதெய்வம் தானா பேசுமா. அது எப்படி செய்வது? நிறைய பேருக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல. ஏதோ ஒரு சாமியை கும்பிட்றாங்க. ஏன்னா அந்த காலத்துல நிறைய பேர் கிராமத்திலே இருப்பாங்க, அது தெரியும். இப்பெல்லாம் என்ன, வெளியூர் வெளிநாடு அப்படி போயிடுறாங்க. அதனால குலதெய்வம் தெரியல. அந்த குலதெய்வம் எப்படி கண்டுபிடிக்கிறது, இந்த குலதெய்வ வழிபாட்டை எப்படி ஆரம்பிக்கிறது, அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். ரிஷப லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியனும் சந்திரனும் புத பகவானும், மிதுனத்தில் குரு பகவான், கடகத்தில் அங்காரக பகவான், சிம்மத்தில் கேது பகவான், கன்னியில் மாந்தி பகவான், கும்பத்தில் ராகு பகவான், அதே போல மீனத்தில் சனி பகவானும் சுக்கிர பகவானும் இணைந்து இருக்கிறார்கள். நம்ம செவ்வாய்க்கிழமையில வீடு வாங்கிறது, கடன் அடையிறது, கொடுத்த பணம் வர்றது, அதுக்கெல்லாம் நிறைய நம்ம போட்டாச்சு. ஆனா கொடுத்த பணம் திரும்ப வாங்கறதுக்கு உண்டான ஒரு பரிகாரம் இருக்கு. ஆனா அது பெரிய ப்ராசஸ். அது செய்யறது கொஞ்சம் கஷ்டம். அது நிறைய ஈஸியான பரிகாரங்கள்லாம் நிறைய சொல்லியிருக்கேன். அதனால இன்னைக்கு குலதெய்வம், அதாவது குலதெய்வத்தை யாரென தெரியாதவர்கள் இந்த வழிபாட்டை நம்ம ஆரம்பிக்கலாம். சிலருக்கு குலதெய்வம் எதுவென்றே கூட தெரியாது. அப்படிப்பட்டவர்கள் இந்த குலதெய்வத்தை அறிந்து கொள்ள பிரார்த்தனை முறையை செவ்வாய்க்கிழமை தான் செய்ய துவங்கணும். அதனால்தான் இன்னைக்கு சொல்றேன், சரிங்களா? காரணம், செவ்வாய்க்கிழமையே ஆண் மற்றும் பெண் என்ற இரு தெய்வங்களுக்கு உகந்த நாள் இது. வழிபாடு முறை அப்படின்னா, இந்த சடங்கு ஆரம்பிப்பதற்கு ஒரு நாள் முன்பு திங்கட்கிழமை ஒரு கைப்பிடி களிமண்ணை சேகரித்து அதை வீட்டில் பாதுகாப்பாக வச்சிருக்கணும். அதை எங்கிருந்து கொண்டு வருவது என குழம்ப வேண்டாம். உங்க வீட்டு தோட்டத்துல இல்ல வேற எங்கிருந்தாவது கொண்டு பத்திரமா வச்சுக்கலாம். ஒரு சிறிய மரப்பலகை இல்லைன்னா ஒரு தாம்பலம் தயாராக வச்சிருங்க. பாதுகாப்பாக வைத்து அந்த களிமண்ணை எடுத்து தண்ணீர் விட்டு நன்றாக பிசைந்து
பிள்ளையார் பிடிப்பது போல் பிடித்து காய வைத்து விடணும். மறுநாள் காலை அதை செவ்வாய்க்கிழமை குளித்து அதன் பிறகு அந்த மர பலகையின் மீது கோலம் போட்டு அதன் மீது தட்டை வைத்து அதன் மீது களிமண் பொம்மையை வைத்து விடவும். இந்த தாம்பலத்துல வைத்துள்ள களிமண் பொம்மையை அடையாளம் தெரியாத உங்கள் குலதெய்வமாக மனதார எண்ணி அதற்கு சந்தனம் குங்குமம் இட்டு சிறிய மாலை ஒன்றை அணிந்து பூஜையை ஆரம்பிக்க வேண்டும். உங்களுக்கு தெரிந்த மந்திரம் இருந்தால் அதை சொல்லவும். அப்படி தெரியாது என்றாலும் அதன் முன் அமர்ந்து கொண்டோ அல்லது நின்று கொண்டோ, தெய்வமே நீங்களே எமது அடையாளம், தெரியாத குலதெய்வம், நீங்கள் விரைவில் எனக்கு உங்கள் அடையாளத்தையும் நீங்கள் அமர்ந்து உள்ள ஆலயத்தின் இடத்தையும் தெரியப்படுத்த வேண்டும். அதுவரை நீங்கள் இங்கு எங்கள் குலதெய்வமாக இருந்து கொண்டு எங்கள் பிரார்த்தனைகளை இந்த பூஜை ஆராதனை மூலம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எங்கள் குடும்பத்தை காத்து அருள வேண்டும் என்று வாயால் கூறி 3 முறை பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதன் பிறகு கற்பூர ஆரத்தி காட்டிய பின் அதை வணங்க வேண்டும். தினமும் இந்த பிரார்த்தனையை குளித்த பின் தொடர்ந்து செய்ய வேண்டும். காலை மாலை செய்வது நல்லது. ஆனால் தினமும் மஞ்சள் குங்குமம் தூவி அர்ச்சனை செய்ய வேண்டியதெல்லாம் கிடையாது. வாரம் ஒரு முறை, அதாவது சனிக்கிழமை அந்த பொம்மையை வெளியில் எடுத்து வைத்துவிட்டு தாம்பாலத்தை சுத்தம் செய்து மரப்பலகையில் கோலம் போட்டு அன்று மட்டும் சந்தன குங்குமம் தூவி பூஜை செய்யலாம். ஆனால் நம்பிக்கையோடு செய்வது மிக மிக முக்கியம். அதே போல ஒரு மர பீடத்தின் முன்பு ஒரு உண்டியலை வைத்து அதில் 1 ரூபாய் அல்லது நீங்க உங்ககிட்ட எவ்வளோ இருக்கோ, எந்த காயின் இருக்கோ, விரும்புகிற காணிக்கையை போட்டு அதில் வைங்க. இந்த பொம்மையை பத்திரமா பாதுகாக்கணும். ஏதோ ஒரு அஜாக்கிரதையினால வேறு காரணத்தினாலோ அது உடைந்து விட்டால் கவலை பண்ணணும்னு அவசியம் இல்லை. அடையாளம் தெரியாத தெய்வத்திடம் தவற்றுக்கு மன்னிப்பு கேட்டுவிட்டு மீண்டும் களிமண் பொம்மையை முன்போல தயார் செய்து அந்த பூஜையை பழையபடி செய்ய துவங்க வேண்டும். இந்த தவறை செய்யவில்லை என்பதனால் உங்க குலதெய்வம் உங்களை நிச்சயம் மன்னித்து விடும், இல்லைன்னு சொல்ல. ஏன்னா தெரியாத செய்யற தவறுக்கு மன்னிப்பு உண்டு. அதே போல உங்க வீட்டுல இந்த பூஜையை ஆரம்பித்து நம்பிக்கையோட பூஜையை வெறுப்பினாலோ அல்லது யாராவது குறை சொன்னாலோ அதற்காக நடுவுல அதை கைவிடக்கூடாது. இந்த பிரார்த்தனை உங்கள் குலதெய்வம் யாரென்று தெரியும் வரை ஒவ்வொரு வருட முடிவிலும் ஏதாவது ஒரு செவ்வாய்க்கிழமை உண்டியில் உள்ள பணத்தை எடுத்து அருகில் உள்ள ஆலயத்தில் அந்த அடையாளம் தெரியாத குலதெய்வத்திற்கு காணிக்கை என்று சொல்லி சேர்த்து விடுங்க. இதே மாதிரி செய்துகிட்டு வந்தால் உங்கள் குலதெய்வம் உங்களுக்கு எங்கு இருக்கு அப்படின்றத கனவுல வந்து இல்லை யார் மூலமாவது எதேச்சியா தன்னை அடையாளம் காட்டிவிடும். ஆனால் நம்பிக்கை இழக்காமல் செய்யணும். எத்தனை நாள் ஆனாலும், எத்தனை மாதம் ஆனாலும், எத்தனை வருடம் ஆனாலும் இந்த பிரார்த்தனையை விடவே கூடாது. விடாம செய்து வந்தால் உங்கள் வீட்டில் அந்த குலதெய்வம் யார் என்று ஒன்று உங்க வீட்டில் உள்ளவங்க யார் கனவுலையாவது வந்து சொல்லும். அப்படி இல்லை யார் மூலமாவது அது தெரியப்படுத்தும். இதற்கு இடையில உங்க குலதெய்வம் யார் என்பது தெரிந்து விட்டால் அந்த களிமண் பொம்மையை குலதெய்வ ஆலயத்துக்கு எடுத்து சென்று அங்குள்ள மரத்தின் அடியில் வைத்துவிட்டு பிரார்த்தனையை நிறைவு செய்த பின் வீட்டுக்கு திரும்பலாம். அதுவரை அந்த களிமண்ணால் செய்த உருவமே உங்கள் குலதெய்வம் என்பதை மனமாற நம்பி செய்ய வேண்டும். நிறைய பேருக்கு இன்றைய காலகட்டத்துல குலதெய்வம் யாருன்னு தெரியல, புரியுதுங்களா? அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுக்கு குலதெய்வம் யார் என்று கனவில் வந்து சொல்லும். இல்லை நேரடியா யார் மூலயமாவது, இப்போ உங்க பங்காளிங்கெல்லாம் இருப்பாங்க, அவங்களாம் வராதவங்க வந்து உங்களுடைய இந்த குலதெய்வம் இங்க இருக்கு, எல்லாரும் சேர்ந்து போலாம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க வந்து. சரிங்களா? அதை கண்டுபிடிச்சு வந்து நேரடியா வந்து சொல்லி எல்லோரையும் அழைச்சிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படும். அதனால நம்பிக்கையோட செய்யுங்க. எந்த ஒரு விஷயத்தை செய்தாலும் நம்பிக்கை தான் தேவை.
சரிங்களா? சரி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. அதே மாதிரி இந்த வீடு வாங்கணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த பிரச்சனையெல்லாம் தீரணும் அப்படின்னா தெற்கு சைடு பார்த்தா மாதிரி 7 அகல் விளக்கு, துவரம் பருப்பு போட்டு, வெள்ளைத்திரி போட்டு, தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. 1 hour எரியணும். 6 மணிக்கு ஏற்றினா 7 மணி வரைக்கும் எரியணும். சரிங்களா? ஒரு 20 நிமிஷம் உங்களுக்கு என்ன தேவையோ மனசார கும்பிட்டுட்டு அதுக்கு தூப தீபம் காட்டுங்க. வேற ஒன்றும் இல்லை. இதை வாரம் செஞ்சுக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனைகள்லாம் தீரும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்க. அன்பார்ந்த மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு வரவுகள் இருக்கும், அதற்கு ஏற்றாற்போல் செலவுகளும் இருக்கும். மனசுல ஒரு தெளிவு ஏற்படும். அதே மாதிரி ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். உடல்ல இருந்து அந்த அசதிகள்லாம் விலகும். அதே போல லாபகரமான வாய்ப்புகள் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரமாகட்டும், சொந்த தொழில் செய்பவர்களாகட்டும், இன்னைக்கு நல்ல லாபகரமான வாய்ப்புகள் ஏற்படும். கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்களின் அறிமுகம் ஏற்படும். உங்களுடைய பேச்சுக்கள்ல அனுபவ அறிவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாள். கணவன் மனைவிக்கிடையே நல்ல நெருக்கம் அதிகரிக்கும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர் அறிமுகம்லாம் இன்னைக்கு கிடைக்கும். உங்களுடைய பேச்சுல ஒரு அனுபவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி நண்பர்களுடைய சந்திப்பு மனதிற்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்ற ஒரு நாள். வெற்றி நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 1ஆம் நட்ச நிற இளநீல நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நெருக்கம் அதிகரிக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, எந்த ஒரு விஷயத்திலும் தனித்துவமாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். வெளியூர் பயணங்கள் கைகூடும். உத்தியோகம் சார்ந்த பணிகள்ல பொறுப்பறிந்து நடப்பது நல்லது. எதிர்பாராத சில புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். மற்றவர்களிடத்தில் கருணையோடு செயல்படுங்கள். முயற்சிக்கு உண்டான மதிப்பு மரியாதையெல்லாம் தாமதமாக தான் இன்னைக்கு கிடைக்கும். பலதரப்பட்ட சிந்தனைகளால் குழப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான சலனங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பயணங்கள்லாம் அனுகூலமாக அமையும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு குழப்பமான நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. கவனமா இருங்க. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு செலவும் இருக்கும். இன்னைக்கு வரவு ஒரு பங்கு இருந்தால் செலவு 2 பங்கு ஆகும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. மனசுல ஒரு புதிய ஒரு கண்ணோட்டம் ஏற்படும். அதே மாதிரி கணவனா இருந்தால் மனைவி, மனைவியா இருந்தால் கணவன், இருவரும் பயணங்கள் செல்லக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். எந்த ஒரு செயலிலும் எதை செய்தாலும் முன்கோபத்தை விட்டுடுங்க. கோபமின்றி எந்த ஒரு வேலையை செய்யுங்க. வேகத்தை காட்டாதீங்க. விவேகத்தோடு இன்னைக்கு செயல்பாடு இருந்தால் ரொம்ப நன்றாக இருக்கும். எதிர்காலம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். உடல்நிலையில் சோர்வும் ஒரு விதமான மந்த நிலையும் ஏற்படும். இன்றைய நாள் மனதில் ஒரு விதமான அச்சம், பயம்லாம் இருந்திருக்கும். அதெல்லாம் இன்னைக்கு விலகுகின்ற நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. அதிசய மேற்கு திசை அதிசய எண் 3ஆம் அதிர்ஷ்ட நிற ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய கண்ணோட்டம் பிறக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் வேகத்தை விட விவேகத்தோடு செயல்பட வேண்டியது அவசியம். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மந்தமான நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, நீண்ட நாட்களாக இருந்து வந்த ஒரு மனதில் இருந்து வந்த கவலையிலிருந்து இன்னைக்கு கொஞ்சம் விடுதலை பெறக்கூடிய ஒரு தருணம் இருக்கும். மனசுல ஒரு புதிய கற்பனை சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படும். புதிய பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். வெளியூர் தொடர்பான பயணம் சார்ந்த வாய்ப்புகள்லாம் சாதகமாக அமையும். பயணங்கள் மூலம் ஆதாயம் அடைவீர்கள். திடீர் வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் கோபத்தை எல்லாம் தவிர்த்திருங்க, சிறப்பாக இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க.
புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு கவலைகள்லாம் விலகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள்லாம் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, அக்கம் பக்கம் இருப்பவர்களிடம் தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொண்டால் மிக சிறப்பாக இருக்கும். சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். வீடு மனை சார்ந்த விஷயத்துல இன்னைக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்றவங்க அவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு லாபம் ஆதாயம் ஏற்படும். கல்வித்துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு மதிப்பு மரியாதை, அந்த துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஆர்வம், படிக்கிற மாணவர்களுக்கும் இன்னைக்கு ஆர்வம் ஏற்படும். வரவுகள் சாதகமாக இருக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி மகிழ்ச்சியான தருணங்கள்லாம் ஏற்படும். உறவினர்கள் வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். இன்றைய நாள் பரிசு கிடைக்கின்ற நாளாகவும் இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3 அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவையற்ற விவாதங்களை குறைக்க வேண்டியது அவசியம். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல ஆர்வங்கள் ஏற்படும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்பு கிடைக்கின்ற நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் தந்தை வழியில ஒத்துழைப்பு கிடைக்கும். தர்ம காரியங்கள்ல ஈடுபாடு அதிகரிக்கும். எதிர்பாராத சில பயணங்களால் புதிய அனுபவம் ஏற்படும். மற்றவர்களுக்கு ஆலோசனை சொல்லும் போது, இப்போ ஒருத்தருக்கு அட்வைஸ் பண்றீங்க சொல்றீங்க அப்படின்னா ரொம்ப கவனமா சொல்லுங்க. சொல்லாம விட்டுட்டாலும் நல்லதுதான். ஏன்னா 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்காரு. அதனால தேவையற்றதெல்லாம் வரும் பிரச்சனை. அதனால கவனமா இருங்க. அதிர்ஷ்டகரமான சில வாய்ப்புகளால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். வெளிநாடு தொடர்பான சிந்தனைகள் மனதில் உண்டாகும். புதிய ஆராய்ச்சி சேர்ந்த, அதாவது சில பேர் ஒரு ஆராய்ச்சி பண்ணுவாங்க, அதுக்கு உண்டான ஒரு தேடல்கள் அதிகரிக்கும். இந்த பிஹெச்டி பண்றவங்க, இந்த ஜோதிட ஆராய்ச்சி பண்றவங்க, தமிழ் ஆராய்ச்சி பண்றவங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு தேடல்கள் இன்னைக்கு அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆர்வமும் இன்னைக்கு அதிகரிக்கும். அதிசய மேற்கு திசை அதிசய நிறநாமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஈடுபாடு அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் தேவை. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு தேடல்கள் அதிகரிக்கின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சிந்தனை போக்கில் கவனம் தேவை. புதிய நபர்களின் தன்மை அறிந்து பழகுங்கள். வாக்குறுதி கொடுக்காதீங்க. வியாபாரம் தொடர்பான பணிகளை நிதானம் தேவை. சக ஊழியர்களிடத்தில் அமைதியோடு செயல்படுங்க. தேவையற்ற விவாதங்களை குறைத்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இன்னைக்கு செலவுகள் அதிகரிக்கும். சந்திராசிரமம் இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே இன்னைக்கு அமைதியா செயல்பாடு இருந்தால் சூப்பரா இன்னைக்கு இருக்கும். அதே மாதிரி மௌனமாவே இருந்துருங்க. இன்னைக்கு யாருக்கும் எதுவும் சொல்லாதீங்க, நல்லதும் சொல்லாதீங்க, கெட்டதும் சொல்லாதீங்க. பொறுமையா அமைதியா இன்னைக்கு போயிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதே மாதிரி சுவாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப அமைதியா போயிடணும். தேவையற்ற பிரச்சனைகளா போகக்கூடாது. சரிங்களா? இன்னைக்கு அதிசய தெற்கு திசை அதிசயன் 9 அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மிக கவனம் தேவை. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நிதானத்தோட எதையும் செய்யணும். விசாகம் நட்சத்திரக்காரர்கள் தேவையற்ற வாதங்களை தவிர்ப்பது நல்லது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, அதாவது கணவனா இருந்தால் மனைவி வழியிலும், மனைவியா இருந்தால் கணவன் வழியிலும் ஒத்துழைப்பு இன்னைக்கு கிடைக்கும் 2 பேருக்குமே. வியாபாரம் சார்ந்த சிந்தனைகள்லாம் மேம்படக்கூடிய ஒரு நாள். சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள்லாம் அனுகூலமாக அமையும். சகோதர வழியில ஆதரவு ஏற்படும். பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். விளையாட்டான பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது. வர்த்தகம் சார்ந்த முதலீடுகள்ல சிந்தித்து செயல்படுங்கள். இன்றைய நாள் துணிவு நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் 1 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேம்படும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவும் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்கள் சிந்தித்து செயல்படுங்கள், சிறப்பாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, குடும்பத்தில் சந்தோஷம்,
தன வரவு இன்னைக்கு சிறப்பாக இருக்கும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகரிக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். என் நினைத்த காரியங்கள் அனுகூலமாக அமையும். உத்தியோகத்தில் பொறுப்புகள்லாம் அதிகரிக்கும். சகோதரர்கள் வழியில இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் மறையும். சுபகாரியம் சார்ந்த முயற்சிகள்லாம் ஈடேறும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். அதிர்ஷ்ட இசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர் நம்பிக்கை அதிகரிக்கின்ற ஒரு நாள். பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமாக இருக்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறக்கூடிய நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு வர்த்தகம் தொடர்பான பணிகள்ல நுணுக்கங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தருணம். பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். வெளிவட்டார நட்புகள் மேம்படும். மனசுல ஒரு புதுவிதமான கனவுகள் உண்டாகுகின்ற ஒரு நாள். இறை வழிபாடு மனதில் ஒரு புதிய நம்பிக்கையை ஏற்படுத்துகின்ற ஒரு நாளாக இருக்கும். அடமான பொருட்களை மீட்பதற்கான சூழல்லாம் அமையும். கடன் பத்திர விஷயத்துல ரொம்ப கவனம் தேவை. குடுக்கல் வாங்கல்ல நல்ல முன்னேற்றம் ஏற்படும். இன்றைய நாள் ஜெயம் நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு அமையும். ஒரு சில விஷயத்துல மட்டும் கவனமா இருங்க. அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ஒரு விதமான நுணுக்கங்களை அறிந்து செயல்படக்கூடிய திறன் ஏற்படும். திருவோணம் நட்சத்திர நம்பிக்கை மேம்படும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, கல்வி தொடர்பான ஆலோசனைகள் மூலம் தெளிவு ஏற்படுகின்ற ஒரு நாள். உறவினர்கள் வகையில மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்கும். காது தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். எழுத்து சார்ந்த துறைகள்ல புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கும். பயணம் தொடர்பான செயல்பாடுகள்ல ஆதாயம் மேம்படும். உயர் அதிகாரிகளிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளுங்கள். இன்றைய நாள் எல்லோரிடத்திலும் அன்பு செலுத்துங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 3ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மன தெளிவு ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகள்லாம் குறையும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கின்ற ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, நெருக்கமானவர்களின் சந்திப்பு இன்னைக்கு கிடைக்கும். அதே மாதிரி உறவுகள் வழியில ஒத்துழைப்பு ஏற்படும். பாக பிரிவினை முயற்சிகள்லாம் அனுகூலமாக இன்னைக்கு கைகூடக்கூடிய ஒரு நாள். அதே போல வண்டி வாகனம் தொடர்பான பழுதுகளை சரி செய்யக்கூடிய ஒரு தருணம். உத்தியோகத்தில் சில சூட்சமங்களை அறிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கிடைக்கும். வியாபாரம் சார்ந்த பணிகள்லாம் அனுகூலமான சூழல்லாம் உண்டாகுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் எல்லோரிடத்திலும் அன்பு காட்டுங்கள், பாசம் காட்டுங்கள், சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை. அதிர்ஷ்ட எண் 2ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திப்பு ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.